நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். சமூக நலனில் குறிப்பாக பெண்கள் நலன், ஜாதி ஒழிப்பு, கள் மது ஒழிப்பு, அப்புறம் பகுத்தறிவு போன்றவற்றில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அதோட சிக்கனத்திற்கு பெயர் பெற்றவர் தந்தை பெரியார். 94 வருடங்கள் 3 மாதங்கள் 7 நாட்கள் வாழ்ந்த அவர் சுற்றுப்பயணம் செய்த தூரம் 8,20,000 மைல்களாம். இது நமது பூமியின் சுற்றளவை போல் 33 மடங்குன்னு சொல்றாங்க. 10,700 நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றவர். பெரியார் உரையாற்றிய மொத்த மணி நேரம் 21,400. அவருடைய மேடை பேச்சுகள் மொத்தத்தையும் ஒலிபரப்புனா 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து கேட்க முடியுமா? அந்த அளவுக்கு தனது வாழ்நாளை இந்த தமிழ் சமுதாயம் முன்னேற அர்ப்பணித்தவர். அதோட கள் இறக்கக்கூடாது, தவறுன்னு உணர்த்த தன்னுடைய பண்ணையில் இருந்த 100கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தந்தை பெரியார். முத்துக்குமார் சார், என்ன இன்னைக்கு பெரியாரை பற்றி நிறைய தகவல்களை கடுதாசியில் எழுதுறோம்னு நினைப்பீங்க. பெரியாரை நினைவு கொள்ளும் நாளா இருக்குமோன்னு கூட நினைப்பீங்க. பிறந்த நாளும் இல்லை, இறந்த நாளும் இல்லை. எப்பவும் பெரியவங்களை நினைவுலையே வச்சுக்கணும். அவங்க சொன்ன கருத்துக்களை நினைவுல வச்சு செயல்படணும். திடுதுப்புன்னு தந்தை பெரியார் நினைவு வந்துச்சு. சரி, அவரை பற்றி உங்களுக்கு கடுதாசியில் எழுதுவோமேன்னு எழுதிட்டோம். நீங்கள் கூட ஏதாவது நல்ல செய்திகள் இருந்தால் நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுவோமே. பாருங்க, நாம் தினந்தோறும் நமது பலத்துக்கும் வசதிக்கும் தக்கபடி சாப்பாடு சாப்பிட்டு வாழுறோம். அதில் முழுமையாக சமைச்சு பாதி சத்துக்களை அகற்றிட்டு மீதியை சாப்பிட்றோம். அதிலும் அதிகம் பேர் சுவைக்காகன்னு சொல்லிட்டு கருக வைத்த தோசை என்ற பெயரில் சத்தில்லா கார்பன் கரிமத்தை உட்கொள்றாங்க. பழைய காலத்து மக்களின் உடல் வாகு நமக்கு இல்லை. இதுக்கு முக்கிய காரணமே நமது உணவு பழக்க வழக்கம்தான். தினமும் அரிசி சாப்பாட்டையே சாப்பிடாம கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் மற்ற சிறுதானியங்களை சமைச்சு சாப்பிட பழகிக்கணும். முத்துக்குமார் சார், ஒரு நாளைக்கு நாம் உண்ணும் உணவின் அளவில் 10% காய்கறி, பழங்கள் இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிக சத்துக்களையும் பெற காய்கறி, பழங்கள் உறுதுணையா இருக்கு. பழங்கள் உட்கொள்றவங்களுக்கு வியாதி வராது. நம்மகிட்ட வசதி இருந்தாலும் வாங்கி சாப்பிடும் சோம்பேறித்தனத்தினால இதை நடைமுறைப்படுத்துறதில்ல. அதே போல வாரம் ஒரு முறை விரதம் இருப்பது நல்லது. நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒரு வேளை, முடிந்தால் ஒரு நாள் ஓய்வு கொடுப்பது தான் விரதம். விரதம் இருக்கும்போது நமது உடல் சில மருந்து பொருட்களை சுரக்குமா. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும். சில உடல் உபாதைகளை தானே போக்கிடும். அதனால விரதமும் நல்லது. இது மாதிரி நமது நிலத்துக்கும் பயிர் அறுவடை முடிந்து அடுத்த பருவம் துவங்கும் வரை ஓர் ஓய்வு கொடுப்பதும் நல்ல பலன் கொடுக்கும். யோசிங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.